புதுவை விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. பொதுவாக நாம் எதை செஞ்சாலும் நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம நல்லது தானே செய்கிறோம், ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் டவுனாக ஆகும் பாருங்கள். அதுதான் அவங்களுக்கு வேணும். எந்திரிக்காமல் இருக்கணும், மீண்டும் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க நம்ம பற்றி பேசுகிறாங்க. அப்போது இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சின்ன ஒரு அற்ப சந்தோஷம்தான். இந்த நிலைமையில் நாம் என்ன செய்யணும்? சரி, நீ பாட்டு பேசுறத பேசுவார் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் சொல்லிவிட்டு நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அதை தாங்கிக்கவே முடியாது. பெரிய ஒரு வயிற்றச்சலாக இருக்கும். அதாவது ஒரு அற்ப சந்தோஷத்தை விட வயிற்றெரிச்சல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்களேன். அதனால் நாம் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தாங்க நல்லது. அதுவும் நம்மளுடைய நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம், மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கடை வச்சுருக்கிறாரு. அந்த கடையில் அவங்க மனைவி சமைச்சு கொடுக்குறத அவர் வச்சு விற்பார். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுருக்கிறார். ஆனால் சொந்த வீடு இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படியே அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இவர் வர்ற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்தும் வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய கடை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட, என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், திடீர்னு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு, கையில் பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுங்க, நான் அதை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரொம்ப நெருங்கிய நண்பர், வேறு ஒன்றுமே செய்ய முடியல, கையில் இருக்க பணத்தையெல்லாம் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது, பேங்க்கில் எனக்கு ஷூரிட்டி கேட்குறாங்க, பணம் பத்தலை, அதனால் நீங்கள் அது கொஞ்சம் ஷூரிட்டி போட்டு கொடுங்கன்னு சொன்னதும் அதையும் நம்பி இவர் போட்டுடுறார். அவ்வளோதாங்க நடந்தது. ஒரு 6 மாதம் இடைவெளியில் அந்த நண்பர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. கொள்ளாமல் அவர் பொண்ணோட போயிட்டு செட்டில் ஆகிடுறாரு. எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. வாங்கின கடனை கொடுக்கல, பேங்க்கில் லோன் பண்ணவே இல்லை. திடீர் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இவர்கிட்ட உள்ள அந்த வீடு எல்லாத்தையும் பேங்க் சீஸ் பண்ணிடுது. ஸோ ஒரே நாள் நைட்டில் இவங்க 4 பேரும் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னே ஒன்றுமே புரியாத ஒரு சூழலில் மிரண்டு போயிடுறாரு. மனைவி குழந்தைங்களாம் ரொம்ப அழறாங்க. வேறு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு திண்ணையில் அன்றைக்கி நைட்டு அப்படியே உட்காந்துட்டு மறுநாள் காலையில் குழந்தை போட்டிருந்த காதில் போட்டிருந்த தோடை கழட்டி விற்றுட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. மாமியார் வீட்டில் ஒரு 2 நாள் இவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது. அவங்க இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு போடும்போது எல்லாத்துக்கும் கஷ்டப்படுத்துகிறாங்க, சிரமப்படுத்துகிறாங்க. அதுவும் மச்சான் ரொம்ப அசிங்கமாக கேவலப்படுத்துகிறான். மன வேதனையில் அந்த ஒரு 2-3 தெரு அப்படியே சுற்றி நடந்து வராரு. வரும்போது எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வராரு. வந்தோடனே அவர் இவரை பார்த்துட்டு, டேய் எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு அவர் அடையாளம் தெரியல. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய், நான் உன்னோட பள்ளிக்கூடத்தில் படித்தேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு 2 பேரும் ரொம்ப இதுவாகிறாங்க. வா, இதான் என் வீடுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. 2 பேரும் காஃபி சாப்பிட்றாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இனிமையான ஒரு முகத்தோடு கொடுத்த காஃபி, அதை பார்த்தோன்னே அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணி பொங்கி பொங்கி வருது. அழறாரு. என்ன அப்படின்னு சொல்லி விஷயத்தை கேட்டோன்னே அவங்க சரி, நீ கவலைப்படாத, ஒரு நண்பர் உன்னை ஏமாத்தினார், இன்னொரு நண்பன் நான் இருக்கிறேன் உனக்கு, கடவுள் யாரையாவது இப்படி தான் காட்டுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்தா அப்படின்னு சொல்லி கையில் 5000 ரூபா பணம் கொடுக்குறாரு. பக்கத்தாப்பில் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூமில் நீ உன் மனைவியும் பிள்ளைங்க தங்கிக்குங்க. அதே பிரியாணி ஆரம்பி, என் மனைவிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், வாரத்துக்கு 2 நாளைக்கு அவங்களுக்கு பிரியாணி கொடு, நீ உன் வேலையை ஆரம்பி, நீ வெற்றி உனக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்னோன்னே இவருக்கு அப்படியே வானத்திலேருந்து ஒரு தேவதை இறங்கி எதிர்த்தாப்புல நிற்கிற மாதிரி இவருக்கு தோணுது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலீடாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை ஆரம்பிக்கிறாரு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி மிகப்பெரிய கடை. அந்த அந்த ஊர்லேயே ஒரு 4-5 கடை இவர் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் இறந்துடுறாரு. அவருடைய கடையில் இன்றைக்கும் அவருடைய புகைப்படத்தை வைத்து தான் வந்து அவர் கும்பிட்றாரு. இது மாதிரி வாழ்க்கை வந்து நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ தடுமாறி போய்கிட்டு இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு வெளிச்சம் கிடைக்கும், யாரோ ஒருத்தருடைய உதவி கிடைக்கும். அதை வந்து நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நான் நம்புகிறோம். பிரபஞ்சம் அப்படின்னு சில பேர் நம்பலாம், சில பேர் அதை கடவுள்னு சொல்லலாம், சில பேர் வந்து அது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு உறவு அப்படின்னு நினைக்கலாம். எப்படி வேணாலும் நினைங்க. ஆனால் எங்கேருந்தோ ஒரு உதவி உங்களுக்காக தயாராக காத்திருக்கிறது. அதை நம்புங்கள், நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.